என் இடத்துல இருந்து அந்த 3 பேரையும் நீ தான் கொல்லுவல்ல ஷீலா. கொல்லுவேன் கண்டிப்பா கொல்லுவேன். அந்த அபிலேஷால நீ 3 உயிரை இழந்திருக்க, நான் ஒரு உயிரை இழந்திருக்கேன். அதனால நான் கண்டிப்பா அந்த 3 பேரையும் கொல்லுவேன். ஷீலா, என்ன ஷீலா சோகமா இருக்க? சங்கீதா, ரஞ்சித் என்னை விட்டு போயிட்டான். அவனோட முகம்தான் என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. நான் இல்லனா நீதான் பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா அவன் இல்லாம என்னால எப்படி? அவன் இல்லாம போயிட்டான்டி. என்னால போதும் ஷீலா, அழுதது போதும். மத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தைரியமா இருங்கன்னு சொல்ற அதே ஷீலாவா நீ போய் இப்படி அழலாமா? ரஞ்சித் ஆத்மா சாந்தி அடையுமா? என்னால அவனோட இழப்ப தாங்கிக்க முடியல சங்கீதா. அவன் இல்லாம இந்த உலகமே வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. என் மனசு முழுக்க அவனோட ஞாபகமா தான் இருக்கு. செத்து போனவங்கள நினைச்சு கவலைப்படுறதை விட போறவங்க போயிட்டாங்க, ஆனா இருக்கிற நாம என்ன பண்ண போறோங்கிறது தான் முக்கியம். ரஞ்சித் ஏன் செத்தான்? அந்த புவனேஸ்வரியால தானே செத்தான், கிருஷால தானே. அவனையும் அவன் ஆட்களையும் நம்ம சும்மா விடக்கூடாது. நீ இப்ப இங்க இப்படி அழுதுகிட்டு இருந்தா புவனேஸ்வரி அத கொண்டாடிக்கிட்டு இருப்பா, கொட்டம் போட்டுட்டு இருப்பா. அவளை சும்மா விடக்கூடாதுதான். ஆனா இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் நான் பிளான் பண்ணிருக்கேன். கான்ஸ்டபிள் அம்பி கிட்ட உதவி கேட்டிருக்கேன். அவரு நமக்கு நடக்கிற விஷயங்களை சொல்லுவாரு, நமக்கு எல்லா விஷயத்திலையும் உதவியா இருப்பாரு. இனிமே அழுகிறத நிறுத்திட்டு ஆயுதத்தை கையில எடுக்கிற வேலைய பாரு. புவனேஸ்வரி ஆளுங்களை வேரோட அழிக்கணும். அதுதான் நீ ரஞ்சித்துக்கு செய்யற உண்மையான மரியாதை. நீ சொல்றதும் சரிதான் சங்கீதா. நீ அழுக ரஞ்சித்தோட ஆத்மாவை சந்தோஷப்பட வைக்காது. ஆனா அந்த புவனேஸ்வரியோட அழிவு ரஞ்சித் ஆத்மாவை நிம்மதியா தூங்க வைக்கும். இனிமே நான் அழமாட்டேன் சங்கீதா. ஆக்ஷன் தான். இப்பதான் நீ பழைய ஷீலாவா மாறி இருக்க. சரி சொல்லு, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்?